வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, உலர்த்துதல், பூச்சி விரட்டி அடித்தல், செங்கல் சூளை பணிகள், உப்பளை பணிகள், பொது பணிகள், சாலை போடுதல் மற்றும் கட்டிடப் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஏப்ரல் 19 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. மழைப்பிடிப்பை பொறுத்தவரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், அதாவது கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலே உறுதியாக தினசரி மழை உண்டு. உள்பகுதிகளில் மரங்கள் நிறைந்த மலைப்பகுதிகளில் சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அதாவது கல்வராயன் மலை மற்றும் கொல்லிமலை, பச்சைமலை, ஏலகிரி மலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டம் மற்றும் அப்படியே ஆந்திர எல்லையோர கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கர்நாடக எல்லையோர கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை, இங்கெல்லாம் மழைப்பிடிவு இருக்கும். கொடைக்கானல் மலை, வால்பாறை, நீலகிரி, இதே போல் இங்கெல்லாம். பிறகு கிழக்கு காற்று தாமதமாக தொடங்கி காற்றை வடமேற்காக கொண்டு போய் குவித்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் திருத்தணிக்கு மேற்கே, தென் மாவட்டங்களில் மதுரைக்கு மேற்கே, தூத்துக்குடிக்கு மேற்கே, புதுக்கோட்டைக்கு மேற்கே, திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டத்துக்கு மேற்கே உள்ள மாவட்டங்களுக்கு மட்டும் ஆங்காங்கே மழைப்பிடிவு ஏற்படுத்தும். கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பிடிவு என்பது அதிகாலை நேரத்தில் 22, 23 ஓரிரு இடங்களில் தெரிகிறது. உறுதி இல்லை, பரவலாக இல்லை. 28 ஆங்காங்கே கடலோர மாவட்டங்களுக்கும் கிழக்கு காற்றின் வருகை காரணமாக உயரடுத்த காற்றும் கிழக்கு காற்றும் சந்திப்பு ஏற்படுத்தி காற்று சுழற்சி மே 1, 2, 3, 4, 5 தேதிகளில் உருவாகும் என்பதன் காரணமாக மே மாத முதல் வாரத்தில் கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மழை. உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை. மலைகள் இருக்கக்கூடிய மரங்கள் அடர்ந்த பகுதிகளுக்கு மழை, மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும். ஆக அப்போ வங்கக்கடலோரம் எப்போ உறுதி இல்லை. வங்கக்கடலோரத்தில் ஓரிரு இடங்களில் இருக்கலாம். அவ்வப்பொழுது மதியத்தில் உயரக்கூடிய வெப்பம் மேலிடும் பொழுது கிழக்கு திசை காற்று நுழைய முற்படும் நேரமாகிய மாலையில் மதியத்திற்கு மேலே லேசான மழைப்பிடிவை ஆங்காங்கே ஏற்படுத்தும். கிழக்கு காற்று முதல்ல லேசாக நுழையும். கிழக்கு காற்று என்பது தெற்கிலிருந்து குமரிமுனை தொட்டு ராமேஸ்வரம் வழியாக டெல்டா மாவட்டங்கள் ஊடாக பயணிக்கக்கூடிய காற்று தான் அது மேற்கு நோக்கி கிழக்கு காற்றாக வரும். அந்த காற்று அதுவும் உயரெடுத்த காற்று தான் குளிர்காற்று. இது அரபிக்கடலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று வரக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலெடுந்து அந்த ஈரப்பதம் மேலெடுந்து வருவதை எதிர்த்து குளிர்காற்று குளிர்விக்கும். தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் எங்காவது இடத்துல இருக்கக்கூடிய மழை, அங்கே இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய வெப்பம் மேலெடுந்து கிழக்கு காற்று நுழையும் பொழுது மாலையில் ஓரிரு இடங்களில் மழைப்பிடிவு ஏற்படுத்தும். பரவலாக இருக்காது. அப்போது அறுவடை விவசாயிகள் என்ன செய்யலாம்? மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மஞ்சள் மரவள்ளி அறுவடைக்கு கொஞ்சம் இடையூறு கொடுக்கும். மரவள்ளி என்பது சேலம் மாவட்டத்தில், நாமக்கல் மாவட்டத்தில் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது. பெரம்பலூர் மாவட்டத்துக்கு மழை இருக்காது பெரும்பாலும். பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்தாலும் மேற்கு பகுதியில் இருக்கலாம் பச்சைமலையில். அதனால் அதற்கு மேற்கே மழை இருக்கும் ஆங்காங்கே. அதனால் மரவள்ளி அறுவடை, நிலக்கடலை அறுவடை, மஞ்சள் அறுவடைக்கு மாலை இரவு மழைப்பிடிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஆங்காங்கே மழை இருக்கும். அது அறுவடை விவசாயிகள் அதை திட்டமிட்டு கொள்ளணும். பூச்சி விரட்டி அடிக்கிறவரும் இதே மாதிரி தான். மாலை இரவு இடிமழை பிடிப்பு மேற்கே மழை இருக்கும், உள்ளே மழை இருக்கும். கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் மழை இருக்கும் என்பதை கொண்டு பூச்சி விரட்டி அடித்து 4 மணி நேரம் வாய்ப்பு அதுக்கு வழங்குமாறு, அதுக்கு முன்கூட்டியே அடித்து மாலை இரவு மதியத்திலேயே மழை தொடங்கலாம். சில இடங்களில் மதியமே மழை இருக்கலாம். ஆனால் வேகமாக முன்கூட்டியே அடித்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் தினசரி மழை இருந்துகிட்டே தாங்க இருக்கும். தினசரி மழை இருந்துகிட்டே இருக்கும். மாலை மழை வந்துடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக உலர்த்துதல், அடுத்தபடியாக உலர்த்துதலும் இதே போல தான். நல்ல வெயில் இருக்கும் மதியமெல்லாம். திடீரென்று மாலையில் மேற்கு மாவட்டங்களில், தென் மாவட்டங்களின் பாதிக்கு மேற்கே, தமிழ்நாட்டின் அனைத்து உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை இருக்கும். உலர்த்துபவர்கள் மதிய முறை உலர்த்தலாம். மாலை வந்துவிட்டால் முன்னெச்சரிக்கை தேவை.
மூடி பாதுகாக்க தார்பால் வச்சுக்கணும், பத்திரப்படுத்தணும். மாலை வந்து விட்டால் இரவு வந்து விட்டால் இதுதான். ஆனால் கடலோரம் உறுதியாக மழை இல்லை, ஓரிரு இடங்களில் இருக்கலாம். அது அந்த இடத்துல உயரக்கூடியது அப்படியே பெய்து விட்டு அப்படியே நின்று விடும், பரவாது, பெரிய அளவிலே டெவலப் ஆகாது, அப்படி நின்று விடும். 28ஆம் தேதிக்கு மேலே தான் கடலோரத்துக்கு மழை. மே முதல் வாரத்தில் நல்ல மழை இருக்குது, 2வது 3வது 4வது வாரத்தில் நல்ல மழை இருக்குது. அது வரைக்கும் மேற்கு மாவட்டங்களில் மட்டும் மழை. அப்போ அறுவடை விவசாயிகளுக்கு புரிஞ்சிருக்கும், பூச்சி விரட்டி அடிப்பவர்களுக்கு நன்றாக புரிஞ்சிருக்கும், உலர்த்துவர்களுக்கும் புரிஞ்சிருக்கும். அடுத்தபடியாக விதைப்பவர்கள், சார் விதைக்கலாமா? ஏற்கனவே விதைத்து எனக்கு பல முறை விதைத்து போய்விட்டது, 2 முறை மழை அதிகமாக பெஞ்சிருச்சு. இப்போ ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு மழை எட்டலை. இப்போ ஈரமும் இல்லை, தண்ணீர் பாய்ச்சி தான் விதைக்கணும், இல்லைன்னா விதைத்து போட்டால் பிறகு மழை வருமா, இப்படியெல்லாம் கேட்குறீங்க. இப்போ இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கடலோர மாவட்டங்களுக்கு மழை உறுதின்னு சொல்கிறது மே 1ஆம் தேதியிலிருந்து தான், 28லேருந்து ஆங்காங்கே தெரியுது. மே 1, 2, 3, 4, 5 தேதிகளில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை தெரியுது. ஆனால் அதுவும் ஒதுக்கி தான் பெய்யும். பெய்யும் இடத்துல பலத்த மழை பெய்யிருக்கும், பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும், கனமழை இருக்கும். அடுத்தபடியாக 2வது 3வது 4வது வாரத்தில் வலுவான நிகழ்வும் மழை இருக்குது. ஆகவே இவையெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். ஆனால் மழை கடுமையாக பெய்யும் என்று நினைத்து நாம் விதைக்காமல் விட்டுட்டு அடுத்தவர்களுக்கு நல்லா விளைஞ்சிருந்ததுன்னா அது ஒரு மனவேதனையும் கொடுக்கும். ஆக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே உங்களுக்கு பாதிப்படைந்திருது, உங்களுக்கு ஏற்கனவே உணர்ந்திருப்பீர்கள். நாம் மழை அதிகம் என்று எச்சரிக்கை கொடுத்தும் விதைத்தோம், நஷ்டம் ஏற்படுத்தியது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இப்பொழுது மழை வந்து மேற்கு மாவட்டங்களில் தான் குவிக்குது, கேரளா கர்நாடக எல்லையோரத்தில் தான் பெய்யுது, உள்ளேயும் வருது. ஆனால் கடலோரம் இப்பொழுதைக்கு உறுதி இல்லை வர்றதுக்கு, 28ஆம் தேதிக்கு மேலே வருது. அப்போ அதற்குள் முளைக்குமாறு நீங்கள் வேணால் தெளிக்கலாம். அதற்குள் உங்களுடைய திட்டமிடுதல் உங்களுக்கே உங்கள் விருப்பப்படியே விட்டு விடுகிறேன். ஆகவே நீங்கள் விருப்பப்படி உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன், அதை திட்டமிட்டு கொள்ளுங்கள். ஆனால் மே மாதத்தில் மழை இருக்குது, கடலோரத்திற்கும் இருக்குது. ஆகவே ஒரு சிலருக்கு நேற்றைக்கு பார்க்கும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதிகளில் ஆங்காங்கே விதைக்கப்பட்டது ஒரு பக்கம் போகியிருந்தாலும் சரியான நாளிலே, மழை இல்லாத நாளிலே முளைத்து மேடான பகுதிகளில் முளைத்து வந்திருக்கிறதுல நல்ல விளைச்சல் கொடுக்கும் அளவிற்கு எல்லாம் நல்லா வளர்ந்து இருக்கிறது, காய்த்திருக்கிறது. அதை நினைக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் சிலருக்கு சரியாக மழை நாளிலே விதைத்து முளைப்பு திறன் பாதிப்படைந்தது. அது இல்லாமல் சில இடங்களில் அதிக மழை பொழிந்தது, இங்கே ஒதுக்கியது மழை, அவ்வளோதான். அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். அதிக மழை பொழிந்த இடத்துல தான் பாதிப்பு இருந்தது. இதே போல் தான் அமையும், ஒதுக்கி தான் மழை பெய்யும். கோடை மழையை பொறுத்த வரைக்கும் நிகழ்வு மழை வரும் பொழுது அது எந்த இடத்துல வரும், அது எந்த இடத்துக்கு அதிக மழை தரும்னு அந்த நாளில் தான் சொல்ல முடியும். அதையும் கூட பருவமழை காலத்தில் கூட இருகாற்று இணைவு இடத்துல தான் மழை பெய்யும், கோடை மழையும் ஒதுக்கி தான் பெய்யும். அதையும் நம்ம நினைவில் கொள்ளணும். திரும்ப சொல்கிறது அதே தான், ஒதுக்கி ஆங்காங்கே தான் மழை, கோடை மழை, பெய்யும் இடத்தில் வலுத்த மழை. இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை நீங்கள் அறிந்து புரிந்து, அதே போல் செங்கல் சூளை பணிக்கு இதே போல தான். கயத்தார் பகுதிக்கு நேற்றைக்கு மழை பொழிந்திருக்கும், விக்கிரவாண்டிக்கு மழை இல்லை, அங்கே செங்கல் சூளை இருக்குது. இன்னும் பல இடங்களில் அதே போல் திருக்காட்டுப்பள்ளி இங்கெல்லாம் செங்கல் சூளைக்கு உறுதியாக இப்போ மழை இல்லை. ஆனால் ஓரிடங்களில் பெய்ய மழை அங்கே பெய்யலாம், ஆனால் உறுதி கிடையாது. உறுதியாக மழை 28ஆம் தேதிக்கு மேலே. மே முதல் வாரத்தில் மழை இருக்குது, 2வது 3வது 4வது வாரத்தில் மழை இருக்குது. இது நீங்கள் கணக்கில் கொண்டு தான் செய்யணும். உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் உப்பள பணிகளுக்கு பாதிக்கும் மழை பெய்யது இல்லை, உள்ளேருந்து போராடி வரணும். மன்னார்குடி தஞ்சாவூருக்கு பெய்தால் தான் கோடியக்கரைக்கு மழை வரும். ஆகவே மதுரையை தாண்டி சிவகங்கை பெய்தால்தான் அது ராமநாதபுரம் கடலோரத்துக்கு வரும். தூத்துக்குடிக்கு வரணும்னா கயத்தாரெலாம் தாண்டி ஓட்டப்படாரம் எட்டைப்படாரெலாம் தாண்டினா தான் வரும். அப்படிப்பட்ட மழை இப்பொழுதுக்கு இல்லை. ஆனால் 28ஆம் தேதிக்கு மேல் தெரிகிறது, 23, 24 தூறலாம், 28க்கு மேலே தெரியுது. மே முதல் வாரத்தில் நல்ல மழை இருக்குங்க, 2வது 3வது 4வது வாரத்துலேயும் நல்ல மழை இருக்குது. ஆகவே இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் உற்பத்தியை திட்டமிட்டு கொள்ள வேண்டும். தொடர்ந்து வானிலை ஆய்வர் கூட இணைந்திருங்கள், வானிலை அறிந்து பணி செய்திருங்கள், லாபம் அடைந்திருங்கள். நன்றி.